என்ற வல்லவரின் வாக்கிக்கிணங்க இதே நாட்டில் பிறந்து ரோஜா என்று பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறது. ஆனதினமும் என் தந்தையை காண்பதற்கும் அப்பா பொண்ணு எங்கத்தான் போனா தெரியல. நானும் இவ்வளவு தூரம் தெரிந்து வரேன், எங்கத்தான் போயிருப்பா தெரியல. சாமிய போல மனம் படைச்சது யாரு? காலை கெட்டு போயிருக்குது, கெட்டு போயிருக்குது. சுத்த கூடாதுன்னா எங்கப்பா சுத்தீங்க? சுத்தி சுத்தி மழை பெஞ்சு ஒரு சேரு சகஜமா இருக்குது. போதா குறைக்க அப்பதான் உள்ளவரை இவ்வளவு பெரிய கட்டுவது பாப்பா இங்க அடிக்குங்க. நீ சேத்துல கூட தண்ணி நடப்ப, அந்த தூக்கம் கூட போலப்பா. நான் சேத்துல போறேன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் நம்ப தரலப்பா. சரிம்மா, பாத்து பத்திரமா வாமா. அப்பா நான் பார்த்து பத்திரமா வரேன், எந்த பக்கம் வேணாலும் போவேன், பத்திரமா தான் வருவேன். அப்பா எனக்கு மழை வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, போயிட்டு வரட்டுமாப்பா? சுத்தி பார்த்து வந்துடுறேன்னா சரிங்கப்பா.
சாப்பாடு செஞ்சு வைங்க. நானாப்பா டெய்லி நீயே சமைச்சு வச்சு இன்னும் வேலை வாங்கு. சரிப்பா அப்பா நான் போயிட்டு பார்த்து வர வேண்டிய நீ பணமரமே. நான் பணம் மரமா? எனக்குதான் கண்ணு தெரியல. பார்த்து வர பணம் மரம் ஒதுங்கி போன ஒரே மரமே. சரி இருக்கட்டும். இருக்கட்டும். போகிறாய் எங்க செல்கிறாய்? நானா? ஆமா. எங்க நான் மலர் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். நானும் மலர் தான் சுத்தி பார்க்க வந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபயர் ஆயிடுச்சு பாருங்க. ஃபயர் ஆயிடுச்சா? அதனால எப்படியா உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரே இது வந்துச்சுங்க. இதுனா பண்ணிட்டாரையா? ஆமா. மார்க்கெட் பண்ணிட்டாரையா? ஒரே லவ்ஸா? எப்படி எப்படி தெரியுமா? அத்தம்மாக்கு ஒண்ணு நினைச்சேன். மாமா என் பேர் தெரியாம இருந்தாலும் கேட்டு தெரியும். ரோஜா. சேகர். பார்க்கும்போது உள்ள மாறி விட்டது. எப்படி தெரியுமா? எப்படிங்க? கோலை மலர்களுக்கு தேடும்
என்ன சொல்லிட்டு ஏய், வா. நம்ம எதுக்கு அடிப்படை நாடு? காலை கெட்டு போய்க்குது ஒழுங்கா வந்து எத்தனை பச்சை சூடு சைஸ் இருந்துக்குனே? எவ்வளவு நான் பொத்தி பொத்தி ஊர் மரம் விட்டு வளர்த்து நானு உயிர் கொடுத்து வளர்த்தேன் நீங்க ஆசைப்பட்டீங்க ஊர்ல நாடு நகரம் அவன் வச்சான் அப்பாட்டி அடிக்க கூடாது அடிப்பாங்க. ஐயோ வந்து அடிக்க போறாங்க அம்மா அதுல யாரு சொல்லு இந்த மாதிரி போட்டு தேர்ந்த தவறு கிடைக்காது. அண்ணா, இங்க பாத்தீங்களா? இப்படியே விட்டா நம்ம பேர் கெட்டு போயிடும். அதனால இவருக்கு திருவிழா செய்து வைக்கலாம். அப்பாவை அடிக்க கூடாது இருந்தாலும் ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? அம்மா இல்லன்னு ஒரு குறைய ஒரே ஒரு நாள் ஆகிடாது. ரோட்ல போற எவ்வளவு ஒரு இட்லி கடை விற்கிற ஆயா சைக்கிள் கட்டலனா என்ன அடிக்க வந்து எப்படி அடிக்க வந்த? ஏண்டி, அவருக்கு நம்ம வயசாகி போச்சு. அவருக்கு அத்தை நாடு. அத்தையா? ஐயோ அத்தையா வார்த்தைகள் இப்பேற்பட்ட மருமக கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் போல. இருக்கட்டும். ரொம்ப புண்ணியம் ரொம்ப புண்ணியம்பா பாத்தீங்களா? சாக இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. அதனால என் மகனையே உங்க மகளுக்கு திரும்ப செஞ்சு வச்சிடலாம். அப்படியா? ஆகட்டும், திருமணம். இருங்க கொஞ்ச நேரம், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்க எல்லாத்தையும். ரொம்ப நாளா அம்மா அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கல்ல. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா? எப்பா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி அண்ணா, மாமாக இருந்த என்னோட உயிரை காப்பாற்றுவீர்கள். அதற்காக இப்போது கூறுகிற உண்மையை நான் யார் தெரியுமா? யாருமா? இந்த விஜயபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மனைவி நான் தான். மனைவியா? ஆமா நீ ஏமா இங்க வந்த அப்போ? அண்ணா, என் நிலைமை என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக மழை செல்லும் இல்லாமல் இருந்த எனக்கு ஆமா ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக என் தங்கை திருமணம் செய்து வைத்தேன் என் கணவருக்கு. ஆமா. ஆனால் விதி என் வாழ்க்கையில் விளையாடி விட்டது. என் தங்கை திருமணம் செய்த நேரம் நான் கருவுற்று விட்டேன். வேற என்ன நடந்ததுமா? அது மட்டும் கிடையாது. கருவுற்ற நேரம் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வணங்கலாம் என்று அம்மன் ஆலயத்தில் சென்று அயர்ந்து படுத்து உறங்கி விட்டேன். அப்பொழுது அங்கு வந்த பூசாரி என் அருகில் படுத்தது நான் பார்க்கவே கிடையாது. என் தங்கை சதி செய்து விட்டார். இந்த கருவுக்கு காரணம் அந்த பூசாரி என்று என் மீது பழி சுமத்தி என் கணவரையும் என்னையும் அடித்து நாட்டை விட்டு தொலைத்து விட்டார். இதற்கெல்லாம் காரணம் என் தங்கை தான். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும், என் தங்கை பார்க்க வேண்டும்.